கருப்பு குதிரையில வலம் வந்த ராஜா ஊர் மக்கள்லாம் மிரண்டு போகக்கூடிய வகையில கிராண்ட் என்ட்ரி. நம்பர் பிளேட்டுக்கு பதிலா ராஜா ஆஃப் ராம்நாடுன்னு தெருவே அதிரும் வகையில அவருடைய காரு வந்து கப்பல் மாதிரி நிக்குது. கருப்பு தேர்ல வந்து இறங்கும் போது மன்னருக்கான மரியாதை அங்க வழங்கப்படுது. அவர் வேற யாரும் இல்ல, ராஜா ஆஃப் ராம்நாட் நாகேந்திர சேதுபதி. கருப்பு தேர் போல பயங்கர பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு விண்டேஜ் கார்ல நம்பர் பிளேட்டு கூட இல்லாம ராஜா ஆஃப் ராம்நாடுன்னு பேரு பொறிக்கப்பட்டு படைகளோட, அதுவும் அவருடைய விசுவாசமான படைகளோட மதுரை வந்து இறங்கியிருக்காரு நாகேந்திர சேதுபதி. கிங், ராஜா இப்படி பல்வேறு வகையில அவரை செல்லமா அழைப்பாங்க. அவரு கார்ல வந்து இறங்கின உடனே பொதுமக்கள் எல்லாரும் சுத்தி வந்து நின்று அவரை பயங்கரமா வெல்கம் பண்ணிக்கிட்டாங்க. கடையுடைய கிராண்ட் ஓப்பனிங்க்கு வந்து ரிப்பன் கட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிட்ட போய் பேசிட்டு பின்னர் ராஜா ஆஃப் ராம்நாடுன்னு அழைக்கப்பட்ட நாகேந்திர சேதுபதி அங்கிருந்து கிளம்புறாரு. அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் கருப்பு ரதங்கள் அவரை ஃபாலோ பண்ண மாசா அவர் என்ட்ரி கொடுத்த இந்த காட்சிகள் இணையத்துல சமவேகமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. சேதுபதி வம்சாவளியை சார்ந்த ராஜேந்திர சேதுபதி அவர்கள் தன்னுடைய இளம் வயதிலேயே மிகப்பெரிய பொறுப்பான அந்த சமஸ்தானத்துக்கே ராஜாவா வலம் வந்துகிட்டு இருக்காரு. இந்த ராஜ மரியாதை வழங்கப்படுது அப்படின்ற விஷயத்த நம்ம பேசுவோம் இல்லையா, அது ஆக்சுவலா இவருக்கு ரொம்பவே பொருந்தும். தன்னுடைய தந்தை குமரன் சேதுபதி இதுக்கு முன்னாடி இந்த சமஸ்தானத்துக்கு ராஜாவா இருந்தாரு. அடுத்த கட்டமா அவருடைய மகனான நாகேந்திர சேதுபதி அவர்கள் இப்போ ராஜாவா வலம் வந்துகிட்டு இருக்காரு. அந்த வரிசையில கருப்பு தேர்ல சார் மாசா வந்து என்ட்ரி கொடுத்த உடனே ராஜா வந்திருக்காருன்னு எல்லாரும் தடபுடலான மரியாதையை வழங்குறாங்க.